ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு பயாஸ்டா செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீடியானா தமிழ்நாட்டு மீடியாக்களை மட்டும் நினைச்சுக்காதீங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவங்களுக்கு தேவைன்னா ஒரு விஷயத்த செய்வாங்க, தேவையில்லைன்னா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, ஜேவிசி ஸ்ரீராம் அப்படிங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் நிறைய தேர்தல்களுக்கு இதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய சக்சஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் 5 ஜெனரல் எலெக்ஷன்ல இவங்க சர்வே அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதுல 3 சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒன்னு ஆந்திரா, இன்னொன்னு பீகார், இன்னொன்னு ராஜஸ்தான். இங்க நடந்த அசம்பிளி எலெக்ஷன் பத்தி இவங்க வெளியிட்ட சர்வே போல் அப்படிங்கிறது, அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருந்திருக்கு. ஸோ இந்த 5 முறையா இவங்க இந்த சர்வே ரிப்போர்ட்டை எங்க வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சியில தான் இவங்களுடைய சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிட்டு இருந்தது. நம்ம ஒரு டீமை வச்சு ஒரு சர்வே எடுக்கிறோம், அந்த ஸ்டேட் ஃபுல்லா சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. ஸோ அதுக்காக டைம்ஸ் நவ் அப்படிங்கிற மீடியத்தை தான், அந்த தொலைக்காட்சியை தான் இந்த ஜேவிசி ஸ்ரீராம் அவங்களுடைய டீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 6வது முறையா இந்த முறையும் நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டா நேத்தி பாண்டிச்சேரியில் நடந்து முடிஞ்சிருக்கு, கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி 5 மாநிலங்கள்ல இப்போ 4 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசத்துல இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், இன்னொன்னு கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு 5 இடத்த தேர்தல் நடக்குது. ஸோ இது சம்பந்தமான சர்வே ரிப்போர்ட்டை நான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சியில ஜேவிசி ஸ்ரீராம் அவங்களுடைய டீம், ஜேவிசி ஸ்ரீராம் அவங்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு அந்த டைம்ஸ் நவ் அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல மற்ற 4 இடங்கள்ல இருக்கக்கூடியது ஓகே தான், ஆனா தமிழ்நாட்டை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்களே, இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அது எந்த கட்சி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாம் பின்னாடி சொல்றேன். நீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, ஒரு டேட்டா சொல்லியிருக்கீங்களா, அதுல நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இல்லைன்னா என்ன, நீங்க நேஷனல் மீடியா இல்லைன்னா என்ன, இதை நான் தமிழ்நாட்டு மீடியாவில் அப்ரோச் பண்ணி தமிழ்நாட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிசி ஸ்ரீராம் அவங்களுடைய டீம் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீடியாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மீடியாவோட பேரே சொல்றாங்க. பட் நாம சொன்ன அந்த மீடியாவோட பேர் கெட்ட பேரா போயிடும் அப்படிங்கிறத சொல்லாம விடுறேன். ஸோ அப்படி ட்ரை பண்றப்போ அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, அந்த தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க சொன்னது ஓகே தான், அதாவது அங்க டைம்ஸ் நவ் தமிழ்நாட்டை பத்தின சில சர்வே ரிப்போர்ட்டை மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீடியா என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ரிப்போர்ட் தமிழ்நாட்டை பத்திலாம் நீங்க எதுவும் மாத்த வேணாம், நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்ல இந்த கட்சி தான் மேல வரும், இந்த கட்சி பின்னுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் சம்பந்தமான சர்வே ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பனா பாத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடிய நேஷனல் மீடியா வேலை செய்யுது, அதுவும் காசு வாங்கிக்கிட்டு ஒரு பயாஸ்டா வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுவோம். அந்த ரிப்போர்ட் என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்னு. சரிப்பா, எந்த மீடியாவும் எடுத்து காட்டவே இல்லையே, அந்த விஷயத்த சர்வே வெளில கொண்டு வரவே இல்லையே அப்படின்னா, கொண்டு வரல. பட் இப்போதான் இருக்கு, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த தொலைக்காட்சிகள் காமிக்கலன்னா என்ன, இந்த டெலிவிஷன்ஸ் காமிக்கலன்னா என்ன, சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ட்விட்டர்ல போட்டு அது சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்தாவே அதை நிறைய பேர் ஷேர் பண்ணாவே அது லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரும்ல. ஸோ அப்படி இந்த ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வெளியாகி நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஷார்ப்பா பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டா தான் இருக்கும். 4வது முறையாகவும் இவர் சொன்ன இந்த டேட்டாஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் 5 இடங்கள்ல தேர்தல் நடக்குது இல்லையா, 5 இடத்துக்குமே சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில யாரு வருவாங்க, என்டிஏ அலைன்ஸ் தான் வருவாங்க, கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல திரும்ப மம்தா பானர்ஜி சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லா மாநிலத்துக்குமே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ப்பா பார்ப்போம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2,30,000 பேர்கிட்ட நாங்கள் சர்வே எடுத்து அந்த அடிப்படையில் தான் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அதிமுக கூட்டணி இங்க 40.1% நான் ரவுண்ட் பண்ணி சொல்றேன், 40%-லிருந்து 41% வரைக்கும் ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அந்த ஓட்டு வாங்குது அப்படின்னா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் 130-லிருந்து 150, நான் நம்பர்ஸ் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி சொல்றேன், 131-லேருந்து 150 போட்டுருக்காங்க. பட் நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் புரியணுங்க தேவை சொல்றேன்.
150லேருந்து 130லேருந்து 150 இடங்கள் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி அவங்க வந்து 36%லிருந்து 41% ஓட்டுகள் அப்படிங்கிறது வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்ஜ் தான், அதாவது திமுக விட அதிமுக ஒரு சின்ன லீடு தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 80லேருந்து 100 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தமிழக வெற்றி கழகம் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 15லேருந்து 16% வாங்கும், 2லேருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட யாருக்கும் மனசு இல்லை, நேஷனல் மீடியாவுக்கும் மனசு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கும் மனசு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா வேற எந்த காரணமுமே கிடையாது. இங்க திமுக ஜெயிக்காது, தோத்துரும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டை வெளியிட இங்க இருக்கக்கூடிய மீடியா அந்த லாபி இருக்குல்ல அது மறைக்குது. இதுவே திமுக வந்து 180 இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு லோக் போல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து சர்வே ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. 180 இடங்கள் கற்பனையிலையும் நடக்காத, சாத்தியமே இல்லவே இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு சர்வே ரிப்போர்ட்டை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து ரொம்ப தைரியமா திமுக வந்து 180 இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஆனா இங்க அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துடும், என்டிஏ அலைன்ஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வெளியான இந்த ரிப்போர்ட்டை வந்து எந்த மீடியாக்களும் வெளியில்ல. இதுல என்ன அப்படின்னா இவங்க சொல்றது நடக்காமலே போகலாம், இவங்க அதிமுக இவங்க சொல்ற மாதிரி ஜெயிக்காமலே போகலாம். பட் அந்த பழி வந்து நாளைக்கு ஒன்றும் மீடியா மேல வரப்போறது இல்லையே. இந்த நிறுவனம் வெளியிட்டாங்க, இந்த நிறுவனம் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே எந்த மீடியாவா இருந்தாலும் சொல்ல போறாங்க. ஸோ இதனால அந்த நிறுவனத்துக்கு எந்த பழியும் வந்துட போறது கிடையாதுல்ல. அதை தாண்டியும் இதை நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் நினைக்கிறாங்க, சேட்டலைட் சேனல் நினைக்கிறாங்க அப்படின்னா நான் இங்க அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷனை மக்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னே நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு திமுக தான் பிஸ்கட் போடுது, எனக்கு திமுக தான் சோறு போடுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் தானே இதை மாதிரி ஒரு சர்வே ரிப்போர்ட்டை இவங்க எடுக்க வேணாங்க. இவங்க வந்து எடுத்த ரிப்போர்ட்ல வந்து அதிமுகவுக்கு சாதகமா வந்துருச்சு அதனால நான் வெளியிடலன்னு சொல்ல மாதிரி தான் நம்ம பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு நிறுவனம் எடுத்திருக்காங்க, அவங்க சேட்டலைட் சேனல் மூலமா வெளியிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு கூட அதை வெளியிட்டு இருக்கலாமே. ஆனா அதை செய்யல. இதை விட திமுக கிட்ட அதிகமா காசு வாங்கிட்டு இந்த அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன ஒரு உண்மை அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து வெறும் நம்பர்ஸ் தானே. இந்த ரிப்போர்ட்டை எடுத்தாங்கல்ல கீழே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. இப்ப நீங்க இதை பண்ணல, இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணல, அதெல்லாம் ஓகே தான். பட் அதை தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஒப்பீனியன் போல்லையே ஓட்டு போட்டவங்க, தன்னுடைய ஆசையை எண்ணத்தை சொன்னவங்க இருப்பாங்கல்ல, இவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு, அவங்க இன்னும் உயிரோட தானே இருக்காங்க. அவங்க தானே இந்த தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு தானே எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்போ இங்க அதிமுக தான் வேணும் அப்படின்னு இத்தனை சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க அத்தனை சதவீத மக்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அந்த கட்சி தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனாலும் இதை முன்கூட்டியே என்னத்துக்கு சொல்றது அப்படின்னா இங்க அதிமுக வந்து ரொம்ப கீழே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்படுது அப்படின்னா இல்ல நான் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன் பாருங்க, இவங்க சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இதை மாதிரி சர்வே ரிப்போர்ட்டுகள், ஒப்பீனியன் போல் எல்லாமே கொண்டு வரப்படுது. பட் அதை கூட இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. பட் செய்ய தேவையில்லை. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும். எப்பொழுதும் இந்த மீடியாக்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாம நம்மளுடைய சுயமா யோசிச்சு பார்த்து இவங்க சொல்றது சரிதானா, காசு வாங்கிட்டு சொல்றாங்களா, எப்படி திமுக வந்து 189 இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, என்ன காரணத்துக்காக சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்க வேண்டியது முக்கியம். ஒரு நியூஸ் சேனல், ஒரு சேட்டலைட் சேனல் அப்படின்னா அவங்க உண்மையை தான் பேசுவாங்க, சரியா தான் பேசுவாங்க. ஒரு பத்திரிகையாளர் பேசுறாருன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் பேசுறாரு அப்படின்னா அவர் உண்மையை தான் பேசுவார், சரிதான் பேசுவார் அப்படிங்கிற காலகட்டம்லாம் கடந்து போயிடுச்சு. யார் என்ன பேசினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணத்துக்காக இந்த காய் நகர்த்தப்படுது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களுடைய இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடப்படாமல் போயிருக்குல்ல, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தெரிய வருது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு. அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு. ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள், திமுக மீடியா லாபி வந்து இதை வெளியிடல அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மைண்ட்ல எப்பொழுதும் வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் யாரோ ஒருத்தருக்கு காசு வாங்கிட்டு தான் செயல்படுறாங்க. 90% மீடியாக்கள் சொல்றேன், யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து உண்மையா நேர்மையா இருக்கலாம், அவங்களுக்கு வாழ்த்துகள். ஆனா 90% மீடியாக்கள் வந்து
பயாஸ்டாக தான் செயல்படுறாங்க. அது தமிழ்நாட்டு மீடியாக்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது, நேஷனல் மீடியா கூட இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த ஆச்சரியத்தெல்லாம் தாண்டி இந்த அரசியல் களம் வந்து ரொம்ப அப்படியே வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாளுக்குள்ள தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு பந்து மாதிரி உருட்டி விளையாடுவாங்க பணத்தை வச்சு. பட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.